அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாக முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாகினும் பச்சை பிள்ளையாகினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கிறீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகிறீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை புனிதர்களான தூய பேதுரு பவுல் திருத்தூதர்களுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. திருச்சபையின் தூண்கள் என்றும் அடிப்படையில் திருச்சபை கட்டியெழுப்புவதற்கு தொடக்கத்திலிருந்தே தங்களுடைய உயிரை தியாகம் செய்தவர்கள் என்றும் அறியப்படுகிற இந்த அப்போஸ்தலர்களுடைய விழாவில் நாம் ஒவ்வொருவருமே அவர்களுக்கு இருந்த தணியாத தாகமும் ஆர்வமும் நம்முடைய உள்ளங்களில் ஆழமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இப்பலியிலே மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகில் மனத்தோர்க்கு அமைதியா
உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வெல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, திருத்தூதர்களான பேதுரு, பவுல் என்னும் புனிதர்களின் பரிந்துரைகளால் நாங்கள் உதவி பெற்றிட உம்மை வேண்டுகின்றோம். அவர்கள் வழியாக விண்ணகக் கொடைகளை தொடக்கத்தில் உமது திரு அவை மீது பொழிந்தீரே. அதனால் அவர்கள் வழியாகவே முடிவில்லா மீட்பின் உதவிகளை உமது திரு அவைக்கு வழங்க வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஏரோதின் கையிலிருந்து ஆண்டவர் என்னை விடுவித்து காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அந்நாட்களில் ஏரோது அரசன் திருச்சபையை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுமைப்படுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபை வாளால் கொன்றான். அது யூதருக்கு மகிழ்ச்சி அளித்ததைக் கண்டு அவன் தொடர்ந்து பேதுருவையும் கைது செய்தான். அது புளிப்பற்ற அப்ப விழா நாட்களில் நடந்தது. அவரை பிடித்து சிறையில் அடைத்து காவல் செய்யுமாறு 4 படைவீரர் கொண்ட 4 குழுக்களிடம் அவன் ஒப்புவித்தான். பாஸ்கா விழாவுக்கு பின் மக்கள் முன்பாக அவரது வழக்கை விசாரிக்கலாம் என விரும்பினான். பேதுரு இவ்வாறு சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருந்தபோது
திருச்சபை அவருக்காக கடவுளிடம் உருக்கமாக வேண்டியது. ஏரோது அவரது வழக்கை கேட்பதற்கு முந்தின இரவில் பேதுரு படைவீரர் இருவருக்கு இடையே 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு தூங்கிக் கொண்டிருந்தார். காவலர்கள் வாயிலுக்கு முன் சிறையை காவல் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவரின் தூதர் அங்கு வந்து நின்றார். அறை ஒளிமயமாயிற்று. அவர் பேதுருவை தட்டி எழுப்பி உடனே எழுந்திடும் என்று கூற சங்கிலிகள் அவர் கைகளிலிருந்து கீழே விழுந்தன. வானதூதர் அவரிடம் இடைக்கச்சையை கட்டி மிதியடிகளை போட்டுக்கொள்ளும் என்றார். அவரும் அவ்வாறே செய்தார். தூதர் அவரிடம் உமது மேலுடையை அணிந்து கொண்டு என்னை பின்தொடரும் என்றார். பேதுரு வானதூதரை பின்தொடர்ந்து சென்றார். தூதர் மூலமாக நடந்தவையெல்லாம் உண்மை என்று அவர் உணரவில்லை. ஏதோ காட்சி காண்பதாக அவர் நினைத்து கொண்டார். அவர்கள் 1ஆம் காவல் நிலையையும் 2ஆம் காவல் நிலையையும் கடந்து நகருக்கு செல்லும் இரும்பு வாயில் அருகே வந்தபோது அது அவர்களுக்கு தானாகவே திறந்தது. அவர்கள் வெளியே வந்து ஒரு சந்து வழியாக சென்றார்கள். உடனே வானதூதர் அவரை விட்டு அகன்றார். பேதுரு தன்னுணர்வு பெற்றபோது ஆண்டவர் தம் வானதூதரை அனுப்பி ஏரோதின் கையிலிருந்து என்னை விடுவித்து யூத மக்கள் எதிர்பார்த்த எதுவும் நிகழாதவாறு என்னை காத்தார் என்று நான் உண்மையாகவே அறிந்து கொண்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 34. பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இரண்டாம் வாசகம். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகை. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை திரு வார்த்தைகள் 6 முதல் 8 முடிய மற்றும் 17 முதல் 18 முடிய. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. இறை திரு வார்த்தைகள் 6 முதல் 8 முடிய மற்றும் 17 முதல் 18 முடிய. அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார்.
நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார். என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார். அவருக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உன் பெயர் பேதுரு, இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாரா. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 13 முதல் 19 முடிய. இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார். அவர் தம் சீடரை நோக்கி, மானிட மகன் யாரென்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார். அதற்கு இயேசு, யோனாவின் மகனான சீமோனே, நீ பேறு பெற்றவன். ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, மாறாக விண்ணகத்திலுள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார். எனவே நான் உனக்கு கூறுகிறேன், உன் பெயர் பேதுரு. இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா. விண்ணரசின் திறவுகோல்களை நான் உன்னிடம் தருவேன். மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும், மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை திருத்தூதர்களான புனித பேதுரு, புனித பவுலுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்வில் அப்படியே கடைபிடித்து திருச்சபையினுடைய அடிப்படை தூண்களாக இன்றும் இருக்கிற இப்புனிதர்களை நினைவு கூறுகிற போது அவர்களுடைய வாழ்வு நமக்கு சொல்கிற பாடம் என்ன என்பதனை நாம் அறிய முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, நேற்றைய தினம் நாம் புனித பேதுருவை குறித்து தியானிக்கிற போது பேதுருவினுடைய மண்டைக்குள் கூவிய அந்த சேவல் என்ன என்பதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த பட்டறிவு, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூடிய பயணத்திற்கு அது உதவியது என்பதனை நாம் தியானித்தோம். இந்த நாளில் நாம் தூய பவுலை குறித்து தியானிக்கிற போது அவருடைய கடிதத்திலிருந்து வாசிக்க கேட்ட 2வது வாசகத்தினுடைய பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற 2வது திருமுகம் 4வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது தூய பவுல் அங்கே சொல்லுகிறார், நான் அறிவித்த நற்செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதை கேட்க வேண்டுமென்று
ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். அன்பார்ந்தவர்களே, தூய பவுலை பொறுத்தவரையில் நாம் அவரை அறிகிற போது அவர் ஒரு பெரிய அறிவாளி, சிறந்த போர் வீரன், இன்னும் பல்வேறு வகையான திறமைகளை தன்னகத்தை கொண்டிருந்த ஒரு மனிதர் என்றும், அவர் கமாலியேல் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய சிறந்த குருவுக்கு அருகாமையில் அமர்ந்து அவர் தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார் என்றெல்லாம் தூய பவுலுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை குறித்து பார்க்கிற போது இப்படியாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவேதான் தூய பவுலுக்கு அவ்வளவு பெரிய துணிச்சலும் ஆற்றலும் அந்த ஸ்தேவான் கொல்லப்படுகிற போது அந்த இடத்தில் தூய பவுல் இருந்ததையும் நாம் அறிகிறோம். அன்பார்ந்தவர்களே, இவையெல்லாம் நாம் வெளிப்புறத்தில் தூய பவுலை குறித்து அறிந்திருக்கக்கூடிய செய்திகள். ஆனால் தூய பவுல் மனமாற்றம் அடைந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் எது பெரிய ஆற்றல் தந்தது என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். நான் சொல்லுகிற செய்தியை, நான் பேசுகிற வார்த்தைகளை எனக்கு வலுவூட்டுகிற ஆண்டவர்தான் அதை செய்தியாகவும் நற்செய்தியாகவும் மற்றவர்களை மனமாற்ற செய்கிற, மற்றவர்கள் கேட்கிற அளவுக்கு மாற்றியது என்று சொல்கிறார். என்னுடைய திறமையோ, என்னுடைய ஆற்றலோ, என்னுடைய வலிமையோ எதுவுமே இங்கு செயல்படவில்லை. மாறாக ஆண்டவர்தான் என் பக்கம் நின்று வலுவூட்டினார் என்று சொல்கிறார். தூய பவுல் இதனை பல இடங்களிலே குறிப்பிடுவதை பார்க்கிறோம். பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே தூய பவுல் சொல்லுவார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்கிறார். அவருக்கு வலுவூட்டியவரே ஆண்டவர் இயேசுதான், அவருடைய வார்த்தைகள் தான். அதைத்தான் பல இடங்களிலே சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, தூய பவுலுடைய இந்த வார்த்தை எங்கிருந்து அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், திருப்பாடல்கள் 118 6வது வசனத்திலே வாசிக்க கேட்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் என் பக்கம் இருக்க நான் ஏன் அஞ்ச வேண்டும்? மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று திருப்பாடலுடைய ஆசிரியர் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த பின்னணியில் தான் இன்றைக்கு தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், நான் அறிவித்த நற்செய்தி நிறைவுற்று அதனை எல்லாரும் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் தான் எனக்கு வலுவூட்டுகிறார் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்ப்போம். எனக்கு வலுவூட்டுவது எது? எனக்கு பின்னணியாக இருப்பது எது? நான் யாரை எனக்குள்ளாக வைத்திருக்கிறேன்? நான் வைத்திருக்கக்கூடிய என்ன பொருள் அல்லது நான் வைத்திருக்கக்கூடிய என்ன செல்வம் எனக்கு பெரும் வலுவூட்டுகிற ஆற்றலாக இருக்கிறது என்று நினைத்து பார்ப்போம். தூய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெற்றிருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசுவை பெறுவதே ஒப்பற்ற செல்வம் என்று கருதினார். அந்த செல்வம்தான் அவரை இவ்வளவு பெரிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்தது. என் அன்பு பிள்ளைகளே, நம்மை வலுவூட்டுவது எது? நமக்கு பக்கபலமாய் இருப்பது எது? எதை நாம் பிரதானமான நமக்கான ஆயுதமாக கருதுகிறோம்? ஆண்டவரையே தன்னுடைய ஆயுதமாகவும் அவரையே தனக்கு வலுவூட்டுகிற சக்தியாகவும் தூய பவுல் பெற்றிருந்தார் என்று சொன்னால், இந்த நாளில் நாம் நினைத்து பார்ப்போம். தூய பவுலுக்கு இருந்த அதே ஆர்வமும் ஈடுபாடும் நமக்கு வேண்டும் என்பதற்காக மன்றாடுவோம். அத்தோடு கூட இன்றைய முதல் வாசகத்தில் தூய பேதுருவை பார்க்கிற போது தனக்கு இவ்வளவு பெரிய இந்த துணிவும் ஆற்றலும் இந்த சிறையிலிருந்து வெளியே வருவதற்கான நம்பிக்கையும் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான் என்று தூய பேதுருவும் அறிந்து கொள்ளுகிறார். அன்புக்குரியவர்களே, இப்புனிதர்களுடைய திருவிழாவில் நம்மை வலுவூட்டுவது எது, நம்மை வழிநடத்துவது எது என்பதை நாம் அறிவோம். ஆண்டவரையே பற்றி கொண்டிருப்போம். அதற்காய் மன்றாடுவோம். ஆமேன். உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின் கனிகளை படைத்தோமே. உழைப்பை கொடுத்தோமே, உழைப்பின்
கனிகளை படைத்தோமே. எங்கள் காணிக்கைகள் ஏற்று மாற்றியம் திரு உணவாய் இறைவா உழைப்பை கொடுத்தோமே. உழைப்பின் கனிகளை படைத்தோமே. அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம் இதுவே எனக்கு தெய்வ தரிசனம். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பாய். தரணியில் எம்மை இறைவா காப்பாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் முது கையில் நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திருத்தூதர்களான பேதுரு பவுல் என்னும் புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாடுவதில் பெருமை கொள்ளுகிற நாங்கள் இக்காணிக்கைகளை உமது திருவிடத்திற்கு கொண்டு வருகிறோம். மீட்படைய எங்களுக்கு உள்ள தகுதியை குறித்து அச்சமுறும் நாங்கள் உமது கனிவிரக்கத்தால் மீட்படைவோம் என்பதில் மகிழ்ச்சியுற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தெய்யங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதி நீதியமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் உடல் எடுத்து கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள்,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதரனையுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் தொடர்பை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. என்னில் வாரும் என் இயேசுவே, என்றும் என்னோடு உறவாடவே. நீந்தி ஒன்றில்லையே, இங்கு நீதானியம் எல்லையே. என்னில் வாரும் என் இயேசுவே, என் நெஞ்ச வீட்டினில் என் என்ப பாட்டினிலே உன்னாமும் நான் பாட என் உள்ளம் நீ வாழவே.
என் அன்பு தாயாக என்னாலும் என்னை காக்கவே, என் சொந்தம் நீயாக என் வாழ்வும் நீயாகவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி, எனில் வாரும் என் இயேசுவே. பயணம்தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே, வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே. சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே, நினைவெல்லாம் நிறைவாக நெஞ்சோடு நீர் வாழவே. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உன்னை அழைத்தேன் உயிர் கொடுத்தேன் உறவை தேடி, எனில் வாரும் என் இயேசுவே. என்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே. இங்கு நீதானே என் எல்லையே, எதில் வாரும் என் இயேசுவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருவுணவால் நாங்கள் ஊட்டம் பெற்றுள்ளோம். அதனால் அப்பம் விடுவதிலும் திருத்தூதர் கற்பித்தவற்றில் நிலைத்து நின்று முது அன்பால் உறுதி பெற்று ஒரே இதயமும் ஒரே ஆன்மாவும் கொண்டவர்களாக முது திரு அவையில் வாழ வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். பாவம் எம்மை வீழ்வாமல், பாவம் எம்மை வீழ்வாமல் காப்பாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரில் தவறால் நோயுற கண்டோ. மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரில் தவறால் நோயுற கண்டோ. ஜெபம் செய்வோம், தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம்,
பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே